அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். குறிப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், மிதனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும், கேதுவும், கும்பராசியில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 12இல் சுக்கிரன், 2ஆம் இடத்தில் புதன், அவரோடு தனக்காரகன் குரு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் விழுகிறதுங்க. அதனால் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. பொருளாதாரத்தில் பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த வாரங்கள்ல தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சேமிப்புக்கு வழி உண்டுங்க. அதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. சிலருக்கு இடமாற்றமும் வீடு மாற்றமும் அமைய இருக்குதுங்க. குருவோடு புதன் இணைந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு இவ்வளவு நாட்களாக வேலை தேடி அலைந்தும் கிடைக்காத வேலை தற்போது இந்த வாரத்தில் வீடு தேடி வேலை கிடைக்க இருக்குதுங்க. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவ இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால அடிக்கடி மனக்கவலையும் குழப்பமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மகிழ்ச்சியை மட்டுப்படுத்துங்க. வெளிநாட்டு முயற்சிகள்ல ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படலாம். இந்த தடங்களும் தாமதங்களும் ஒரு நல்ல காரியத்திற்காக தான் என்பதை இந்த வாரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளுவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. 7ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. தாயினுடைய உடல் நிலையில கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள் வில்லங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. வாங்கும் போதும் விற்கும் போதும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. குருவினால்
நன்மை எதுவும் எதிர்பார்க்க பயனில்லை என்றாலும் கூட அவரால் பிரச்சனை எதுவும் எதிர்பார்ப்பதற்கான ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு அதன்படி செலவு செய்வது அவசியங்க. அது கேதுவினுடைய நிலையினால தீர்த்தத்தல யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துல காலகட்டங்கள்ல உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி ஜீவனஸ்தானம் கும்ப ராசிநாதன், குடும்ப ராசிநாதன், அதற்கு அதிபதி சனி பகவான். அவர் அதே ராசியில் அளவற்ற சுபபலத்துடன் நிலை கொண்டுள்ளது மிகவும் அனுகூலமான ஒரு சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கும் இடத்தில் எளிதில் நல்ல பெயர் கிடைக்க இருக்கு. சக ஊழியர்கள் உங்களை மரியாதையாக நடந்து கொள்வதுடன் ஆதரவாகவும் செயல்பட இருக்காங்க. நிர்வாகத்தினருடைய ஆதரவும் உங்களுடைய கடமைகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. புதிய சலுகைகள் கிடைக்க இருக்கு. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்காங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனை ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் உகந்தது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையை சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அதனால இந்த வாரம் முழுவதுமே சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தொழிற்சாலையில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இந்த முயற்சிகளுக்கு சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக நீடிக்க இருக்கு. புதிதாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு நல்ல ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல லாபகரமான ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையை சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் பல காரணங்களால் இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதிய படங்கள் எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. முதலீடு செய்ய முன்வருவர்கள் அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சென்ற வாரங்கள் இல்லாமல் இந்த வார கிரக நிலைகள் சிறிது அனுகூலமாக இருப்பதால் படித்தவை தேர்வு நேரங்கள்ல ஞாபகத்திற்கு வந்து பதிலெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. உங்களுடைய இந்த கல்வி சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு, பெற்றோருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமானம் கிடைக்க இருக்குதுங்க. அடிப்படை வசதிகளான தண்ணீருக்கு எந்தவித குறையும் இருக்காது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சில தருணங்கள்ல தேவையில்லாத வாக்குவாதம் மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும்.
நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மியை வணங்குங்க. மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.